தமிழகத்தின் தென் சீமையில் குறிப்பாக நெல்லைக்கு அடுத்த தூத்துக்குடி இந்த இரண்டு மாவட்டங்களுமே தமிழகத்தின் அரசியல் களத்தில் ஒரு தனித்துவமான அடையாளத்தை கொண்ட மாவட்டங்களாகும். இந்த மாவட்டத்தில் தான் பனங்காட்டுக்குள் பயங்காட்டும் வித்தை தெரிந்த ஒரு நபரும், விளாத்திகுளம் வேம்பாற்றுக்குள் வீர முழக்கமிடும் ஒருவரும், திருச்செந்தூர் மற்றும் விளாத்திகுளம் மக்கள் பிரதிநிதிகளாக கடந்த 26 தேர்தலில் சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இருவருமே எந்த அரசியல் அறிவும் இல்லாத பேட்டை ரபடியைப் போல் பேசுகின்ற பேச்சாளர்களாக மாறிவிட்டார்கள். திருச்செந்தூர் தொகுதியை பொறுத்தவரை அதனுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஒரு பழைய பாத்திர வியாபாரி. திருச்செந்தூர் தொகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பனங்காட்டுக்குள் போகின்றவர்களை பயங்காட்டி தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்து தன்னுடைய எதிரிகளை எல்லாம் இல்லாமல் செய்து அவர் ஒரு தனிக்காட்டு ராசாவாக திருச்செந்தூரை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். சில தினங்களுக்கு முன்பு என் தலைவன், இளைஞர்களின் எழுச்சிமிக்க நாயகன் தளபதியை குறித்து சில சொல்வதற்கு சங்கடமான சலசலப்பு மிக்க சகிக்க முடியாத வார்த்தைகளை சொல்லி என் தளபதியை அவர் சிறுமைப்படுத்தியிருக்கிறார். அதற்காக போலீஸ் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சென்னை உயர்நீதிமன்றம் வரை பிணையில் விடுங்கள் என்று பிடரி தெரிக்க ஓடி கோர்ட்டு வாசலிலே விழுந்து தன்னை பிணையத்திலே விட வேண்டும், இல்லை என்றால் காவல்துறை என்னை கசக்கி பிழிந்து விடுவார்கள் என்று கண்ணீர் விட்டு அழுது பிணையத்தை கேட்ட நேரத்தில் இவர் பேசிய பேச்சுக்கள் வீடியோ பதிவாகி அந்த உயர்நீதிமன்ற நீதிபதியிடம் அதை காட்டிய போது அவரே வருத்தப்பட்டு, ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொறுப்புள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படி பொறுக்கித்தனமாக பேசுவதை பொறுத்து கொள்ள முடியாது, எனவே உங்களுக்கு பிணையம் கிடையாது, பெயில் கிடையாது என்று விரட்டி அடித்து விட்டார். அங்கிருந்து ஓடி வந்து திருச்செந்தூர் முருகனுடைய கோயிலை தாண்டி முக்காடு போட்டு சென்று கடைசியில் ஆத்தூரில் ஒரு அரசியல் மேடையில் பேசத் தெரியாமல் அதன் பிறகும் பேசி காவல்துறையினர் அவரை கண்காணித்து கைது செய்து அவரை ஆத்தூர் அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நிறுத்திய பிறகு அவருடைய உடல்நிலை, அவர் அழுத கண்ணீர், அவர் பேசிய தாழ்மையான பேச்சுகளை அந்த நீதிபதி கேட்டு அவருக்கு நிபந்தனை ஜாமீனில் அவரை வெளியில் விட்டார்கள். பொது வாழ்க்கையில் போர்க்குணம் நிறைந்த பேச்சுகளை ஒருவன் பேசும்போது அதனால் வருகின்ற விளைவுகளை சந்திக்கக்கூடிய அந்த தில்லான மனசும் திடமான இதயமும் அவனுக்கு வேண்டும். பார்க்காத நேரத்திலே பயில்வானை போல் பேசுவதும், பார்த்தவுடன் பதுங்கி காலில் விழுந்து மன்னித்து விடுங்கள் என்று மன்றாடுவதும்